கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். தன்னுடைய மனதை அடக்குகிறவன் உத்தமன்னு நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. நிஜமாகவே நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே பார்த்திங்கன்னா சம்டைம் உலகத்தில் நடக்கிற அநேக தீமையான காரியங்களுக்கு தன்னுடைய அந்த மனதை அடக்க தெரியாதது தான் காரணமாக இருக்கும். கோபம் ஏதாவது பேசிடுவாங்க, கோபம் கொலை செஞ்சுருவாங்க. நிறைய அநீதியான காரியங்கள் அந்த ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியாதனால வரக்கூடியது. இன்றைக்கி நம்ம கேட்டிருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளும்போது கண்டிப்பாக நம்ம எந்த காரியம்னாலும் நம்மளால் செய்ய முடியும். நம்ம நம்மளுடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணி இப்போவும் நம்மளால் எந்த அளவுக்கு கர்த்தரோடு நெருங்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும்னு நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிச்சிட்ருக்கிறோம். அதுக்குமே நமக்கு அநேக எண்ணங்கள் தடையாக இருக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்தாலே நிறைய தேவையில்லாத சிந்தனைகள் நமக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே அவருடைய அன்பு வேணும், அவருடைய கிருபை வேணும். அவருடைய கிருபை இருந்தால் தான் அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மனசை தடுமாற விடாமல் அவருடைய ஒருமுகப்படுத்தி அவருடைய சமூகத்தில் நாம் உட்கார முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் உத்தமர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கிறிஸ்துவனுடைய அன்பில் நிலைத்திருப்போம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கண்டிப்பாக இது எல்லாமே நமக்கு ஈஸியாக சாத்தியமாகும்.